மகாராஜா இந்தியன் சினிமாவுக்கு பெருமை சேர்த்து கொண்டு இருக்கிறது. தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்த்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு முன்பு நம்ம பேன் இண்டியா திரைப்படம் சொல்லும் பாகுபலி, RRR, KGF, புஷ்பா இந்த திரைப்படங்கள்லாம் கூட இந்த ஒரு சாதனை பண்ணது கிடையாது. இப்போ அந்த ஒரு சாதனை மகாராஜா திரைப்படம் பண்ண போகிறது. ஸோ இது பேன் இண்டியா திரைப்படம் சொல்கிறத விட பேன் வேர்ல்டு திரைப்படமாக இப்போ உருவெடுத்து கொண்டு வருகிறது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது மகாராஜா திரைப்படம் ரொம்பவே எதிர்பார்க்கப்படாத திரைப்படமாக தான் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆனது. கிட்டத்தட்ட இது வரைக்குமே 100 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணி 100 நாட்கள் மேலே பயங்கரமாக ஓடிக்கொண்டு வருகிறது. இதனால் ரசிகர்கள் செம ஹாப்பியில் இருக்காங்க. ஸோ சைனாவில் படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. 40,000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகியிருக்கு. முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் பயங்கரமாக இருக்குது. இது எல்லாமே மகாராஜா திரைப்படத்துக்கு வெற்றி மேல் வெற்றி கொடுத்து கொண்டு வருகிறது. இந்த வகையில் இப்போ மகாராஜா திரைப்படத்தை ஜப்பானில் ரிலீஸ் பண்ணுவதற்கு ஜப்பான் நிறுவனங்கள் முன் வந்திருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் முன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இதுக்கு முன்பு RRR, அதுக்கப்புறமா பாகுபலி, அதுக்கப்புறமா புஷ்பா, KGF இந்த திரைப்படங்கள்லாம் ஜப்பானில் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஆனால் இது இந்தியன் சைடு புஷ் பண்ணதுனால தான் ஜப்பானில் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் ஃபஸ்ட் டைம் மகாராஜா திரைப்படம் சைனாவில் ரொம்ப பயங்கரமான வசூல். சொல்லப்போனால் சைனா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்கின ஒரு விஷயத்தை வாங்கின அமௌண்ட்டை 2 நாளில் அவங்களுக்கு லாபம் கிடைச்சி விட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் ஜப்பான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் இந்த திரைப்படத்தை வாங்குவதற்கு முன் வந்து கொண்டு இருக்கிறார்களாம். அதனால் ஜப்பான்லேயும் மகாராஜா திரைப்படம் மிக விரைவில் வெளியாக போகிறது.